சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னங்க சாப்பிடுங்க. நீ ஏன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாப்பிடுன்னு சொல்றிய? ஐயோ, நான் உங்க சம்சாரம் காமாட்சிங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆளேன்னு சொல்றேன்ல. சரி, நான் உங்க சம்சாரம் இல்ல, முதல்ல சாப்பிடுங்க. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, விட்டுரு. கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணாம் போ. எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம் நடக்குது? கட்டுன புருஷனுக்கு சாப்பாடு போடுறது திருட்டுத்தனமா? ஏன்பா, இந்த மனுஷன் உன்னோட அப்பாங்கிற நினைப்பு உன் மனசுல கொஞ்சம் கூட இல்லையா? இருந்துச்சு, அதெல்லாம் காவேரியை கல்யாணம் பண்ற வரைக்கும். இப்ப எனக்கு எல்லாமே காவேரி தான். வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து இப்படி தேவையில்லாம பைத்தியம் வாயில திணிக்கிறியே, இத மட்டும் காவேரி பார்த்தா உனக்கே சாப்பாடு இருக்காது. கிளம்பு கிளம்பு. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சரி, நான் மனுஷன் இல்ல. இப்படி பொது இடத்துல உட்கார்ந்து கத்தி என் மானத்தை வாங்காத. முதல்ல நீ வீட்டுக்கு வா. நீ போய் உன் பொண்டாட்டியே கட்டிக்கிட்டாழு. நான் என் புருஷன் காலடியிலே சாகுறேன். தம்பி, முதல்ல இவங்களை ஏத்துட்டு போ. இவங்க என் சம்சாரம்ல சொல்றாங்க. என்னங்க என்னங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம வாமா. வா தம்பி, ஒரு நிமிஷம். ஃபேமிலில எனி ப்ராப்ளம்? சொல்ல விருப்பம் இல்லைன்னா யூ கேன் கோ. ஆமா என்னங்க வாமா. வா வா. சாப்பாடு கொண்டு வந்தது அவரோட சம்சாரம், பின்னாடி வந்து அவங்கள திட்டு இழுத்துட்டு போறது அவங்களுடைய மகன் போல இருக்கு. நல்ல ஃபேமிலிப்பா. கிண்டல் பண்ணாதடா. இவங்க ஃபேமிலில ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆரம்பிச்சிட்டாயா சிஐடி சகுந்தலா? இவன் கிடக்குறான், நீ வட்டத்தை போட்டு என்ன நடந்ததுன்னு பாரு கௌரி. ஆமா கௌரி, இவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். பாரு கௌரி. சரி, பார்க்கலாம். வட்டத்துல தெரிய போறது எந்த சுடுகாடோ எந்த மந்திரவாதியோ இனி என்ன எங்கெல்லாம் அனுப்ப போறாங்களோ, எல்லாம் விதி. என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டாரே. நாம இவரை முன்ன இருந்த மாதிரி ஆக்கிடணும். எப்படி? முதல்ல அவரை நம்ம மந்திரத்துக்கு கட்டுப்படுத்தி அவரோட வீட்டுக்கு நாம கூட்டிட்டு போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே வில்லங்க வந்துருச்சுல்ல. இப்ப நீ எங்க கூட வரலனா கூட உனக்கு வில்லங்கம் தான். வரலனா கூட என்ன, இப்ப என்ன அந்த அழகம்மா கிட்ட அனுப்ப போற.
அதுவும் ஒரு வில்லங்க தானே. டேய் பாலு, சரி சரி வாங்க கிளம்பலாம். வாரும் வாரும் பட்டினத்தாரே வாரும். அங்கிள், உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்க நான் சொல்றபடி கேட்டு ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. அங்கிள், இப்ப நாம உங்க வீட்டுக்கு போறோம். போலாமே, போலாம் வாங்க. ஹெல்ப் மீ ப்ளீஸ். கௌதம், இதான் அவரோட வீடுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்காரரை கூடயே வச்சுக்கிட்டு நீ ஏங்க ஒரு தேவையில்லாம குழப்பிக்கிற? இவரை கேட்டா சொல்லிட போறாரு. மிஸ்டர் ஓல்ட்மேன், இதானே உங்க பேலஸ்? எஸ் யங் மேன், எஸ். பைத்தியத்தை பாத்தியா? தெளிவான பைத்தியம் நினைக்கிறேன். வீட்டை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு பாரு. டேய் பாலு, இந்த நக்கல் கிண்டல் எல்லாம் உள்ள இருந்து காவேரின்னு ஒரு கேரக்டர் வரும், அது கிட்ட வச்சுக்கோ. தாத்தா கிட்ட எல்லாம் வேணாம். ஓகே ஓகே. கௌரி, இதான் அந்த காவேரியா? டேய், தாத்தா பயப்படுறத பார்த்தும் கூட இதுதான் அந்த காவேரின்னு உனக்கு தெரியலையா? அவனுக்கு எதிரே அவ்வளவு அறிவு. நீங்களா யாரு? எதுக்காக இந்த பைத்தியத்தை இங்க கூட்டு வந்திருக்கீங்க? நான் கௌரி, இவன் கௌதம், அவன் பாலு, இவன் சந்தியா. நாங்க 4 பேரும் இந்த தாத்தாவோட பேரன் பேத்திங்க, தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தமா? அப்படி யாரும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க கேள்விப்படாத பல விஷயங்கள் எங்கள் கைவசம் இருக்கு. உள்ள போய் உட்கார்ந்து நல்லா வேலாவரியா பேசுவோமா? டேய், என்ன விளையாடுறியா? பைத்தியத்தை கூட்ட வந்து இங்க கலாட்டா பண்றியா? ஹலோ, இன்னொரு தடவை இவரை பைத்தியம் சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்த ஆளு பைத்தியம் 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 தான். ஒரு தடவை இல்ல, நீங்க எல்லாரும் எத்தனை தடவை கேட்டாலும் இந்த ஆளு பைத்தியம் தான் நான் சொல்லுவேன். கௌரி, எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த தாத்தா பைத்தியமா இல்ல இந்த அம்மா பைத்தியமா? இந்த கத்துறாங்கப்பா. டேய், என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு என்னைய பைத்தியம்ன்றியா? என்ன காவேரி, யார் இவங்களா? என்ன பிரச்சனை? வாங்க வாங்க, அவனை அடிச்சா அந்த அடி எனக்கு விழுதுங்க. அவனை எதுக்கு நீ அடிக்க போன? இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க பைத்தியக்கார அவனை கூட்டிட்டு வந்துட்டு என்ன பைத்தியம்ங்கறாங்க. அப்படி இருக்கும்போது அவனை அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? ஏண்டா ஏன் பொண்டாட்டிய பைத்தியம்னு சொன்ன? என்ன காவேரி? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? அவனை அடிச்சா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேன்ல, ஏன் அவனை அடிச்ச? டேய் குட்டி பிசாசுகளா, யாரா நீங்க? எதுக்குடா வந்திருக்கீங்க? ஆளாளுக்கு தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. நல்ல தெளிவா உங்க மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லியாச்சு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கிட்டு சில வேலைகள் செய்ய போறோம். என்னது, இங்க தங்க போறீங்களா? நீங்க எல்லாம் யாரு? வாங்க மகாராணி, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? என்ன சொல்ற காவேரி? நான் என்ன ஏற்பாடு பண்ண? இத பாருங்க, தாத்தாவை குணப்படுத்தி உங்க குடும்பத்தை பழையபடி சந்தோஷமா ஆக்குறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். போக போக எல்லாம் உங்களுக்கு புரியும். தாத்தாவை உள்ள அழைச்சிட்டு போங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊரு? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இவரை குணப்படுத்த போறோம்னு கூட சொல்றீங்க. எனக்கு எதுவுமே புரியலையேம்மா. எல்லாம் போக போக தெரியும். தைரியமா உள்ள வாங்க. வாங்க வாங்க தாத்தா, வாங்க தாத்தா, வாங்க. உள்ள போறாங்க, பாத்துட்டு இருக்கீங்க. வேஜா தலிங்கப்பா. டேய்
இவர் எதை பத்தி யோசிக்கிறாருன்னு நான் யோசிச்சா ஏன் மூளை குழம்பிடும். வேணாம் வேணாம், அவரே கண்ணை முழிச்சு சொல்லட்டும். என்ன குருவே, மூசாவை ஜெயிச்ச மாதிரி ஏதாவது கனவு கண்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. முட்டாள், நான் மூசாவை ஜெயிக்க போறது கனவு இல்லடா, நிஜம். ஆமா, அவன் அங்க என்ன பண்றான்னு தெரியாம நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா அவனை எப்படி ஜெயிக்கிறது? இல்லடா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூசா விரட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சக்தி எதுன்னு கண்டுபிடிக்க நான் பூலோகம் போறேன். அங்க ஏற்கனவே புயல், மழை, பூகம்பம்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பார்த்து போயிட்டு வாங்க. என் சரீரம் அங்கே போக போறது இல்லடா முட்டாள், என் சக்தியை தான் அங்கே அனுப்ப போறேன். என்ன குருவே, என்ன ஆச்சு? அந்த வீட்டுக்குள்ளே என் மந்திர சக்திக்கு மீறிய ஒரு ஆவியின் மனோசக்தி இருக்கு. அது என்னை தூக்கி அடிச்சிடுச்சு. இப்போ நான் பாதுகாப்பு வளையத்தோட உள்ளே போய் அதனுடைய வரலாற்றை கண்டுபிடிக்கிறேன். இதுதான் நம்மை பயமுறுத்திய மனோசக்தி உள்ள ஆவியா? சுவடி ஹோமகுண்டத்தில் இருக்குது. நமக்கு முன்னாடியே சுவடியை யாரோ எரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா முடியல போல இருக்கு. வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சு. நாம எடுத்துட்டு வந்து எரிச்சிட வேண்டியது. என்ன குருவே, மறுபடியும் என்ன ஆச்சு? செத்து பல நாளான பிறகும் ஒரு பெண்ணுடைய ஆவி அணு அளவு கூட கோபம் குறையாம அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. இப்போ அதுதான் அங்கே ஓமக்குண்டத்துல யாரோ எரிக்க முயற்சி பண்ணின ஓலைச்சுவடியே காவல் காக்குது. ஆவி ஏன் சுவடிய காவல் காக்கணும்? கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அந்த ஆவியை என் வசப்படுத்தி சுவடியே நான் வாங்கி அழிக்கிறேன். என்ன இது? அண்ணாமலையோட வாழ்க்கையில
இப்படி ஒரு சோகம்? சுவடிகளை சுத்தி அமானுஷ சக்திகளுடைய ஆக்கிரமிப்பு. நான் தேடி போறதால சுவடிகளுக்கு சிக்கல் வருதா, இல்ல சிக்கல் இருக்கிற சுவடிகளை நான் தேடி போறேனா? சரி, எப்படி இருந்தாலும் நான் சுவடியை படிச்சாகணும். அதுக்கு நான் சுவடியை மீட்டே ஆகணும். அண்ணாமலை சொல்றத பார்த்தா அவர் அடிச்சதுல குமரேச ஐயாவும் மலையனும் சும்மா மயக்கம் போட்டுதான் விழுந்திருக்காங்க. ஆனா அவர் அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கும் ஊரு ஜனங்க போய் பார்த்ததுக்கும் இடையில 2 பேரும் இறந்திருக்காங்க. அப்படின்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்தது? அவங்கள கொன்னு அண்ணாமலை மேல பழிய போட்டது யாரு? அது வரைக்கும் அங்க வராத காவேரி ஊரு ஜனங்க போய் பாக்குறப்ப எப்படி அங்க அவங்க கூட செத்து கிடந்தாங்க? இதுக்கு விட தெரிஞ்சா மீதி எல்லா முடிச்சுகளையும் சுலபமா ஒழுத்தரலாம். அப்படி விடை தெரியணும்னா அதுக்கு ஒரே வழி ஓலைச்சுவடிதான். ஆனா அந்த சுவடிய மலைய ஹோமத்துல போட்டு எரிச்சிட்டதா குமரேச ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறான். ஆனா ஹோமத்துல போட்டாலும் சுவடி எரியாதுங்கிற கோட்பாடு படி பார்த்தா இன்னும் அந்த சுவடி அண்ணாமலை வீட்டுல ஹோம குண்டத்துல தான் இருக்கணும். ஆனா யாரையுமே அண்ணாமலை வீட்டுக்குள்ள விடாம ஒரு அமானுஷ சக்தி தடுக்குது. அப்படின்னா அந்த சக்தி சுவடியை காவல் காக்குதா? அப்படி காக்குதுன்னா அது ஏன்? சுவடிக்கும் அமானுஷ சக்திக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெரியணும்னா நான் அண்ணாமலை வீட்டுக்குள்ள போகணும். போறேன். என்ன தடுக்கிற அந்த அமானுஷ சக்தி எதுன்னு பாக்குறேன்.